துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்தாவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றி பலி செலுத்தி உண்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. பாடலும் வார்த்தையும் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவை நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்திடுவார், இயேசு மறுவழி திறந்திடுவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தம் உன்னை நடத்திடுவார். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி திறந்திடுவார், இயேசு மறுவழி திறந்திடுவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கண்ணீர் இல்லை கவலை இல்லை இயேசுவின் சமூகத்திலே. கண்ணீர் இல்லை கவலை இல்லை இயேசுவின் சமூகத்திலே. துன்பமில்லை துயரமில்லை அவரோடு இணைந்திருந்தார். ஆமென். துன்பமில்லை துயரமில்லை அவரோடு இணைந்திருந்தார். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்திடுவார், இயேசு மறுவழி திறந்திடுவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திடுவார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திடுவார். முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். அல்லேலூயா. முழங்கால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்திடுவார், இயேசு மறுவழி திறந்திடுவார். வெண்கல கதவு உடைத்திடுவார், இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். வெண்கல கதவை உடைத்திடுவார், இரும்பு தாழ்பாலை முறித்திடுவார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தையோ, ஆமே, ஒளிபீடத்தில் உள்ள புதையலையும் தருவார். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷத்தையோ, ஒளிபீடத்தில் உள்ள புதையலையும் தருவார். ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்திடுவார், இயேசு மறுவழி திறந்திடுவார். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. அல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது தேவன் மறுவழியை திறக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட டிவி முன்பாக கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உன்னை கைவிடவே மாட்டார், நித்தம் உன்னை நடத்திடுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கண்ணீர் இல்லை கவலை இல்லை, இயேசு சமூகத்தில் துன்பமில்லை துயரமில்லை. அவரோடு நாம் இணைந்து இருக்கும்போது, கர்த்தரோடு நாம் இணைந்திருக்கும் போது நமக்கு துன்பமில்லை துயரமில்லை. எப்போதும் ஒரு மாயமான உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவரோடு நம்ம இணைந்து இருக்கும்போது ஒரு துன்பமும் நமக்கு வரவே வராது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு அனுதினமும் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கணும்.
அப்படியாக தேவனை விரும்புகிறார். அப்போது பாருங்கள், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முடித்து அந்தகாரத்தில் பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் புதையிலையும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். ஜெபமில்லையே ஜெயம் கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படியாக ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த வேலை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய், துஷ்டம் இருக்காங்க தேசத்தில் வரவே கூடாது. அவன் செய்வது, அவன் யோசனை, நினைவுகள் எல்லாத்தையும் அபத்தம் பண்ணி போடுங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா வளரும்போதே தெய்வ பயத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வாலிப வயது சிஸ்டர்களை நினைன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. பிள்ளைகள் வீணானதை நாடி பொய்யை தேடி ஓடாதபடி ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வழி விலகி விழுந்து போகாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மோடு உறவாடுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாத்துலேயும் போல வளர தேவன் அனுகிரகம் செய்ய ஜெபிக்கிறோம். தேசம் எங்கும் ஒரு சமாதானத்தை கொடுங்க. எல்லையில் ஒரு சமாதானத்தை கொடுங்க. அண்டை நாடு நல்ல உறவை கொடுங்க. ஜனத்துக்கு ஜன விரோதங்கள் எழும்பவே கூடாது. ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்பவே கூடாது. தகவனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாய் ஆண்டவரே அப்பா இருக்க தேவன் அனுகிரகம் செய்யுங்க. கடைசி காலத்தில் அன்பு தனியும் என்று சொல்லியிருக்கீங்க ஐயா. அப்படியாக ஆண்டவரே அப்பா அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஊக்கமாய் அன்பு குறிக்கிறவர்களாக இருக்கும் இந்த வேலை ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே நம்மை துதிக்கிறோம். வார்த்தை கூட பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவே நாமத்தை கேட்குறேன் நல்ல தகப்பனே. வார்த்தையே வெளிச்சம். வார்த்தை இருந்தால் தான் நம்ம சரியானபடி வாழ முடியும் என்பதை தேவன் நமக்கு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம 124வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு சொல்கிறார், மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமக்கு பக்கத்தில் ஈராவிட்டால், கர்த்தர் தாமே தமது பக்கத்தில் ஈராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ தேவனை நோக்கி பார்க்கிற மக்கள் இன்றைக்கி அறியாமல் நம்ம எங்கெங்கோ நாங்களும் ஒரு காலத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு. ஆனால் எங்கே போனாலும் நம்மளுக்கு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போது தேவன் அநேக விரோதம், மனுஷனுக்கு விரோதமாக எத்தனையோ உபத்திரவங்கள், துன்பங்கள், வியாதிகள், அந்த நேரத்தில் தேவன் நம்மளோட பேசினார். என்னை தேடி வா அப்படின்னும் போது தான் தேவனை நம்ம நோக்கி போனோம் நாங்கள். அப்போ பாருங்கள், மனுஷன் நமக்கு விரோதமாக எழுப்பினார். அநேக எல்லாருமே இப்போ எதிராக தான் இருந்த சூழ்நிலை. அப்போ பாருங்கள், கர்த்தர் மட்டும் நம்மளை காண்கிறவராக இருந்து நமது பக்கத்திலே கூடவே இருந்து இல்லாவிட்டால், 2வது வசனம், இல்லாவிட்டால் அப்போ அவர்கள் கோபம் நம்ம மேலே எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்க பார்த்தோம். அல்லேலூயா. உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்படியாக எதிரிகள் மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏன்னா பிசாசு எப்படி இருக்கிறான்னாக்கா, கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான், யாரை விழுங்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் 4வது வசனம் பாருங்கள், அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாக்களின் மேல் பெருகி கொந்தளிக்கும், ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. அப்புறம் இயேசு நம்மளை தேடி எங்களை மீட்ட பிறகு தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கி எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நமக்கு எதிராக நிற்கிறவர் யாருன்னா ஏசப்பா தான். நாம் போய் சண்டை போடணும், யார்ட்டையும் எதிர்த்து நிற்கணும், பேசணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் நம்ம பக்கத்தில் ஈராவிட்டால் பிசாசு நம்மளை என்ன செஞ்சிடும்? வஞ்சித்துடும். ஏன்னா மனுஷனுக்கு மனுஷன் விரோதம் கிடையாது. நமக்கு இந்த பூமியில் பொல்லாத ஆவிகளோடும் துறைதனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் நம்ம யாரை விரோதிக்கிறோம்? மனுஷன்தான் நம்மளுக்கு தீங்காக நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒருபோதும் அது தவறானது. இயேசுவை அறியாத காலத்தில் நம்ம மனுஷன் மேலே கோவப்பட்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை அறிந்த பிறகு பிசாசான கிரியை தான் இதுன்றதை நம்ம நல்லா அறிந்து தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியாக நம்ம அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்ம பக்கத்தில் ஈராவிட்டால், அல்லேலூயா, அவர் மட்டும் நம்ம பக்கத்தில் துணை இல்லைனாக்கா நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிருப்போம்.
ஆனால் கர்த்தர் நம்ம கூடவே இருந்ததுனால பாதுகாத்து அவரை அறியும் அறிவை நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் எழுமா, அது யாரால் வருகிறதுனால பிசாசின் கிரியைகளால், லூசிபேராக அவன் கூட்டம் அவன் சேனைகளை நம்ம கட்டி ஜெபிக்கணும். இயேசுவே நாமத்தினால கட்டி போடுன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அவனை கட்டினோம்னா நமக்கு விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்படியே பாருங்கள், இன்றைக்கி ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. 5வது வசனம் பார்த்தீங்கன்னா, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. ஏசப்பா மட்டும் நம்ம பக்கத்தில் இல்லைனாக்கா நம்ம என்றைக்கோ அழிந்து போயிருப்போம். 6வது வசனம், நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, மனுஷன் நமக்கு சீறி வரும், சிங்கத்தை போல வருவான். ஆனாலும் ஆண்டவர் அதை கட்டின தோட்டு நம்ம இன்றைக்கி உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா என்றைக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், விழுங்கப்பட்டு போயிருப்போம். வேடனின் 7வது வசனம், வேடனின் கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். வேடன் எப்படி ஒரு குருவியை பிடிக்கணுன்னாக்கா கண்ணி வைக்கிறான் பாருங்க, அந்த மாதிரி கண்ணி வைத்து நம்மளை பிடிக்கணும்னு பார்த்துருக்குறான் பிசாசானவன். அது யார் மூலம்? மனுஷன் மூலமாக வரும், வேறு ஏதாவது மூலமாக நமக்கு வரும். வேதத்தை வாசித்தத்தோடு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மனுஷனுக்கு விரோதமாக தான் நம்ம மனுஷனாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. வேதத்தை எடுத்த பிறகு நம்மளுக்கு போராட்டம் எதில் வருது அப்படின்னாக்கா பிசாசானவன் நம்மளுக்கு போராட்டத்தை கொடுப்பான். அப்பால சாத்தானே நீங்கள் விரட்டி அடிக்கும் போது அவன் ஒரு வழியாக வரும்போது 7 வழியாக விரட்டி அடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேடனின் கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்ம என்ன செய்கிறார், நம்ம ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நம்ம உயிரோடு இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னாக்கா தேவனை அறிந்து அவரை ருசித்து அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்து அந்த நல்ல தேவனை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம், ஆராதித்து அவருக்கு மகிமையை செலுத்தி ஜெபித்து நம்ம தேசத்தில் உள்ள மக்கள் அதே மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமே என்ற பாரம் நமக்கு வரணும் பாருங்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட நம்ம மனுஷனை தான் விரோதமாக பார்க்குறோம். அவன் எனக்கு விரோதமாக பேசுகிறான், இவன் வேற விரோதமாக பேசுகிறான், அந்த எண்ணம் நம்மளுக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சகாயம் எப்படி இருக்கா? 8வது வசனம் பாருங்கள், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அப்போ அவர் நாமத்தை நம்ம உச்சரிக்கும் போது நமக்கு எல்லாவித ஆசீர்வாதத்தையும் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியான இருக்கிற நம் தேவன் சகலத்தையும் ஆண்டுகளை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சகலத்தையும் ஆளுவதற்கு நம்ம அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். அல்லேலூயா. சோத்திரம். இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை நாம் உச்சரிக்கும் போது பிசாசன் ஒரு வழியாக வருவான், 7 வழியாக விரட்டி அடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபத்தில் தரிச்சிருக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அநேகருக்கு நம்ம எப்படி இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை எப்படி தேவன் நமக்கு கூடவே இருந்த பட்சமாக இருந்து நம்மளை காப்பாற்றினாரே, அதே மாதிரி இன்றைக்கி அநேக பிள்ளைகள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுக்காக நம்ம எந்த அளவு ஜெபிக்கிறோம், எந்த அளவுக்கு கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். தேசத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கலவரங்க, ஜனத்துக்கு ஜனம் விரோதம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசிக்கொள்கிறார். இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். வேதத்தை எடுத்த நாம் என்ன செய்யணும், அவர்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம தேசம் பாழாக போகக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு நன்மையும் குறைபடாதபடி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லா தாளந்தை கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்து பிரகாரமாக நமக்கு என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நன்றி அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் பிரகாரமாக மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்தில் ஈராவிட்டால், கர்த்தர் தாமே தமது பக்கத்தில் ஈராவிட்டால் அவர்கள் கோபம் நம் மேலே எரிகையே உயிரோடு நம்ம விழுங்கியிருப்பார்கள். அல்லேலூயா. அப்படியாக நம்மளை பாதுகாத்த தேவன்,
ஒரு நன்மை குறைபடாதபடி இம்மட்டுமா நடத்துகிற தேவன் எங்கள் தேசத்து மக்களுக்கும் அதே மாதிரி ஷபக்கலமன தூரமன இயந்தரவர ஷபக்கரவர் கட்டப்பட்ட பிள்ளைகள் அனைவரும் கட்ட அறுக்கும்படியாக இந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களை ரட்சித்திரே, எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தீங்க ஐயா. எங்கள் தேச மக்கள் அப்பா அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த வேலையை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென்.